வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் எதெல்லாம் நினைக்கிறோம் அதை நடக்குமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட மைண்டு பாசிட்டிவாக இருக்கா? நம்ம பாசிட்டிவாக இல்லை, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோம். சில சமயம் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. பீஸ் இல்லாத மனசில் நம்ம எதையாவது ஒரு அஃபர்மேஷனை போட்டு பீஸ் பண்ண நினைக்கவே முடியும். அப்போ நம்மளோட எய்ம் பீஸ் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? பாசிட்டிவான எமோஷன்ஸை முதல்ல ஃபோர்ஸ் பண்ணணும் நமக்குள்ள, இந்த ஃபீலிங்ஸை. எப்படி? அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் லோவாக இருக்கும் போதோ நெகட்டிவாக இருக்கும் போதோ திரும்ப திரும்ப அஃபர்மேஷனை சொல்லாமல் ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ, மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு வேர்ட் இருக்குது, வேர்ட் கால் மைண்ட்ஃபுல்னஸ். இது எப்படின்றது நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஆரம்பிங்க. அந்த மெடிடேஷன் பண்ணும் போதே உடல்நிலை மனநிலை சமப்படுத்தும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த அஃபர்மேஷன் பலனளிக்கக்கூடும், சுய கட்டளைகள். அதனால எல்லாருமே எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாவோ நிம்மதியாவோ இருக்கவே முடியுது, சரியா? அது சில நேரங்கள் மாறிதான் வரும். அந்த மாதிரி நேரங்கள் இது நினைச்சுக்கணும், சரியா? ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான் கான்ஃபிடண்டாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது வரணும்னா முதல்ல மெடிடேஷன் கற்றுக்கணும். நிறைய ஃப்ரீ மெடிடேஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, மைண்ட்ஃபுல்னஸை கற்றுக்கணும். அதை நான் சொல்லித்தரேன். அடுத்த விஷயம், கண்ணை மூடி உட்காந்து மனசு உடம்பும் அமைதியான பின்னாடி நீங்கள் அஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எது நினைச்சீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டாம்.